ஹலோ கைஸ், சிறுவாபுரி முருகன் கோவிலில் ஏன் அவ்வளோ கூட்டம் வருது? சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு நான் போனதுனால எனக்கு என்ன பலன் கிடைச்சது, என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்ற இந்த ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு புரியும். நான் ஃபஸ்ட்டு வாரம் போனேன். என் சிஸ்டர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வாரம் போனேன். அவங்களும் ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வாரம் போகும்போது கூட்டமே இல்லைப்பா, ஒரு 1 ஹவரில் பார்த்துட்டேன். 2வது வாரமும் கூட்டம் இல்லை, நான் ஃப்ரீ தர்ஷன்லேயே போய் பார்த்துட்டேன். 3வது வாரம் செம்ம கூட்டம், அது 100 ரூபா டோக்கனில் தான் போனேன். இத்தனைக்கும் 4 ஹவர் வெயிட் பண்ணி தான் சாமியை பார்க்குற மாதிரி இருந்தது. 4வது வாரமும் செம்ம கூட்டம், அதுவும் நான் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. 5வது வாரம் சேம் அதே தான், அதே கூட்டம் தான். அதுக்கு ஒரு 2 ஹவர்லேயே நான் பார்த்துட்டேன். 6வது வாரம் சொல்லவே தேவையில்லை, லாஸ்ட் வாரம் செம்ம கூட்டம். நம்ம ஷேர் ஆட்டோலேருந்து இறங்குவோம் பார்த்தீங்களா, உள்ளே அதெல்லாம் தாண்டி 2 கிலோமீட்டருக்கு இல்லை, உள்ளே போகிறதுக்கு இல்லாமல் 2 கிலோமீட்டர் கிட்ட செம்ம கூட்டம். அதை தாண்டி தான் உள்ளே போய் பார்க்கணும். அங்கே பாருங்கள், நான் வீடியோவில் போட்டிருங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அப்படின்றது. போய் பார்த்துட்டேன். நம்ம 6வது வாரம் முடிக்கும் போது ஒரு சாக்லேட் அது மாதிரி வாங்கி தரணும், ஒரு ஸ்வீட் நான் முடிக்கிறோம் அப்படின்றதுனால. நம்மளுக்கு வேணும்னா தொடர்ந்து போகலாம். 6 வாரம் போகிறதுனால நான் 6 வாரம் போனேன். என்ன பலன் அப்படின்னா, நான் பலன் எதிர்பார்த்து எதுவுமே போகல. பலன் எதிர்பார்க்காம தான் நம்ம எந்த கோயிலுக்கும் போனோம். கண்டிப்பாக இதை எல்லாருமே வீடு கட்டுறாங்க அப்படின்லாம் என்கிட்ட வீடியோவில் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க போயிருக்காங்க. நான் போனதுனால நிறைய பேர் பார்த்துட்டு மறுபடியும் நிறைய பேர், நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்லாம் வைப்பேன், அவங்களும் நிறைய பேர் போயிருக்காங்க. என்கிட்ட ஃபோன்லாம் பண்ணி கேட்பாங்க, எங்கே போகணுமா, எந்த டைமுக்கு இருக்கோம் அப்படின்றதெல்லாம். நீங்கள் எதுவுமே பலன் எதிர்பார்க்காம போங்க, முருகன் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். இப்போ நான் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது, வியாபாரம் போகுது, எல்லாமே நடக்கும். நம்ம போன உடனே நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. நடக்கும். நம்ம தடைகள்லாம் 6 வாரம் தாண்டி நம்ம தடைகள்லாம் போயிட்டு வந்தால் நிச்சயமா முருகர் நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கொடுப்பாரு அப்படின்னு நம்பி நம்ம போனோம். ஆனால் நம்ம 6 வாரமும் அந்த 1 வாரம் விட்டு 1 வாரம் அது மாதிரி போகக்கூடாது. தொடர்ந்து 6 வாரமாக போகணும். இப்போது 5 வாரம் போயிட்டு 1 வாரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த 6வது வாரம் கண்டினியூ பண்ணக்கூடாது. நம்ம தொடர்ந்து போனால் தான் அதோட 6 வாரம் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு கணக்கு வரும். நீங்களும் போங்க, போயிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு கூட்டமாக இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போவும் கூட்டமாக இருக்கும், வாரம் ஃபுல்லாக இருக்காது, அந்த செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நிறைய பேர் நான் கூட போனவங்க, நான் அன்னைக்கு பார்க்குறவங்களே சொல்கிறாங்க, அந்த கோயிலுக்கு போகும்போது எனக்கு நிறைய பலன் கிடச்சிருக்கு, எனக்கு நிறைய பலன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் போய் என்ன நடந்திருக்கு, உங்கள் முருகர் என்னெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.